சேனல். நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்டுனாலே அது குலாப் ஜாமுன் தான். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை தனியாக ஊற வைக்கணும். 1 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த கப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250 ml. 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் போட்டு இதை சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது. லைட்டாக தான் பிசையணும். எடுத்தோன்னே மில்க்கு நிறைய ஊற்றிடாதீங்க, தண்ணியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே உருக்கின வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் காயாமல் இருக்கும். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருட்டுற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் கையில் கொஞ்சம் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா அழகாக உருண்டை பிடிக்கணும். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கையில் நல்லா ப்ரெஷர் போட்டு உருண்டை உருட்டுங்க. லேசாக உருட்டினீங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னே வெடிச்சிடும். அவ்வளோதான். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் டக்குன்னு கருகிடும், உள்ளே வேகவே வேகாது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கணும். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சுகர் சிரப் நல்லா கொதித்த பிறகு 1/4 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாது.
இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுனை இதில் சேர்க்கணும். இது சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா மூடி வைங்க. அப்போ தான் இந்த ஜீரா ஜாமுனுக்குள்ளே நல்லா ஊறும். 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா இதை ஊற விடணும், மூடி இருக்கணும். ரொம்பவே டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.